வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒருத்தர் வழியில போகும்போது தன்னுடைய தெருவுல அவர் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒருத்தர் இருந்தாருங்களாம். அவர பார்த்தாருங்களாம். அவர பார்த்துட்டு இவரு கேட்டாருங்களாம், "எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கிறீங்களே, அது எப்படி? உங்ககிட்ட இருந்து அந்த ரகசியத்த எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க." அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு இவரு சொன்னாருங்களாம், "நான் இந்த ரகசியத்த மட்டும் உன்கிட்ட நான் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லாத." அப்படின்னு சொன்னாருங்களாம். சரி சொல்லுங்கன்னு கேட்டாருங்களாம். "எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. முதல் மனைவியோட சண்டை வர சமயத்துல 2வது மனைவியோட வீட்ல போய் நிம்மதியா வாழ்வேன். அதே மாதிரி 2வது மனைவியோட சண்டை வர நேரத்துல முதல் மனைவியோட வீட்ல போய் நிம்மதியா வாழ்வேன். இதுதான் என்னுடைய சந்தோஷத்துடைய ரகசியம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் வரும்." அப்படின்னு சொன்னாருங்களாம். இவர் ரொம்ப நெருங்கிய சிநேகிதர் இல்லையா? இவ்ளோ தொரவு சொல்றாரேன்னு சொல்லிட்டு, இவர் பேச்ச கேட்டு நம்பி, இவரு போயி என்ன பண்ணிட்டாருன்னா, மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்களாம். இவரு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே, முதல் மனைவிக்கு இந்த விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருச்சுங்களாம். தெரிஞ்ச உடனே, "என்ன மீறி நீ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்ப?" அப்படின்னு சொல்லி, "என் வீட்ல இனிமேல் நீ இருக்கவே கூடாதுன்னு" வீட்ட விட்டு தெரத்திட்டாங்களாம் இவர. அதே மாதிரி 2வது மனைவிக்கும் இவருக்கு முதல் தாரம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு, அந்த அம்மாவும் இவர வீட்ட விட்டு தெரத்திட்டாங்களாம். இப்ப இவரோட நிலைமை மோசமான நிலைமைங்களாம். எங்கேயுமே தங்குறதுக்கு வீடு இல்லைங்களாம். எந்த மனைவியுமே சேர்த்துக்கலையாம். ரொம்ப மனசு சோகத்தோட ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தாருங்களாம்.